ஆற்றலால் உயர்ந்தது கிளிநொச்சி. அதில் சொல்ற வித்தியாசமா சிறப்பா அந்த டான்ஸ் செய்யறது அரங்கேற்ற செய்யறா. தேச விடுதலையோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மைந்தன். அவர் விளையும் பயிரை முளையும் தெரியும் என்பார்கள். 8வது வயதிலே இந்தியான மேடையேறி இருப்பது உண்மையிலேயே யாரும். கிளிநொச்சி ARR ஹாலுக்கு தான் வந்திருக்கிறோம். பெரிய யானை ஒன்று நிற்கிது. வணக்கம் முருகலி. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி ARR ஹாலில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 வயது நிரம்பிய ஒரு சிறுமியினுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் இருக்குது. அதை தான் நாங்கள் காணொலியாக இருக்க போகிறோம். இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் என்று பெரிய பட்டாளமே இந்த நிகழ்வுக்கு வரதுக்கு இருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத காணொலியாக எடுத்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் ஹோலுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கலாச்சாரப்படி கும்பம் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். தற்போது அழைத்து வருகிறோம். மங்களத்தை ஏற்றி அன்புகளை மேற்செவி ரஜேஷ் தியாகினி அவர்களுக்கும் இவரை பயிற்றுவித்த நடன ஆசிரியர்களான செல்வி செல்வரத்தினம் வினோதினி
என்னுடைய ரஜிஷ் தியாகினி தம்பதிகளுடைய ஏகபுத்திரியாக இருக்கக்கூடிய என்னுடைய வரவேற்பு நிகழ்வாக அமைகிறது இப்பரதநாட்டியம். புஷ்பாஞ்சலியை தொடர்ந்து அரங்கிலே அமைந்துள்ளது அலாரிப்பு. கடந்த 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கிய ஒரு உருப்படியை அலாரிப்பாகும். பரதநாட்டியத்தில் இது நடன கலைஞரால் கடவுள், குரு மற்றும் பார்வையாளர்களை வணங்குவதற்காக நிகழ்த்தப்படுகிறது. அலாரிப்பு பரதநாட்டியத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும். இது இன்றைய அரங்கேற்றத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. திஸ்ரதாளம் என்னும் 3 எழுத்து தாளத்தில் நிகழ்த்தப்படுகிறது. பரதநாட்டியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நடனமான அலாரிப்பும் அரங்கிலே இடம்பெறும். la
கற்றனை தமிழ் கலை கட்சி ஜெயித்தது இவள் கலை காட்சி. ஆற்றுகை செய்யும் சிட்டு அகவையோ இவளுக்கு எட்டு. பரத யாத்திரை தன்னை தொட்டு பறந்திடும் சின்ன கலை சிட்டு. 315 அரங்கு முழுவதிலும் திறமையின் அரும்பு. 680 ஆற்றுகை அத்தனையிலும் காட்டினாள் ஆளுமை. வினோதினி இவளுக்கு முதற்குரு. வித்திட்டார் அவரே நடன கரு. தேவப்பிரியா கொடுத்தார் நற்பயிற்சி. ரெஜிஸ்டிகாவுக்கு அது பேருயர்ச்சி. பார்வைக்கு இவள் சிறு தோற்றம். பாராட்டும் படியான பரத அரங்கேற்றம். 8 வாள் இன்னும் நாட்டிய ஏற்றம். ஈழமண் இவளை என்றுமே போற்றும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர் புரட்சி. பரதமாமுனிவர் இந்த பரத திருமதி
விஜய் தியாகினி தம்பதியினரின் செல்வ புதல்வி செல்வி ரெஜிஸ்ட்ரி அவர்களினுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திரு முரளிதரன் அவர்களே மற்றும் இந்த நாட்டியமானி டான்சன் இந்த கல்லூரியினுடைய திருமதி வித்யா நாராயணன் அவர்களே மற்றும் முன்கலைமானி பட்டதாரித்தவர் திருமதி மாலினி கந்தராஸ் அவர்களே இது தமிழ்நாட்டில் இருந்த நீண்ட காலமாக அது வளர்ச்சி அடைகிறது. அந்த வகையிலே அது சிறுமானால்தான் அது உருவாக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றனர். அவருடைய தாண்டவம் அதில் இருந்தால் தோன்றினதாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இது பரதநாட்டியம் முன்னர் கூத்தாக இருந்து ஒரு பரதநாட்டியமாக மாற்றப்பட்டிருந்தோம். பரதத்திலே மிக முக்கியமாக பாவம் மற்றது பாகம் மற்றது காலம் போன்ற இவற்றோடு சேர்ந்ததுதான் பரதநாட்டியம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த சிறுமியினுடைய இந்த பரதநாட்டிய நிகழ்விலே நான் கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மிக அண்மையில் நான் என்னோட 2-3 மாதங்களுக்கு முன்னர் நாட்டிய நிகழ்வு நடைபெற்றதை நான் உதாரணத்தை நான் உடனே வியந்து போனேன். அவரோட சிறுமி இவ்வளவு சிறப்பாக செய்கிறார் என்று. அப்பொழுது நான் இருந்த சிறிய செயலாளர்களும் திரு அரசாங்க சொன்னார்கள். அது பல மொழிகளில் இங்கே ஆடி இருக்கிறார்னு சொல்லி அந்த வகையில் நான் பெருமை அடைகிறேன். அவரோட சிறுமி மிக சிறப்பாக ஆடியதை கண்டு நான் உண்மையிலே வியந்திருக்கிறேன். அந்த சிறுமி இவ்வளவு விரிவாக இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறதுக்கு முதலே 300க்கும் மேற்பட்ட மொழிகளிலே சிறப்பாக ஆடியிருக்கிறேன். உண்மையிலே அதில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் இள வயதிலே அவர்களுடைய அந்த அந்த அவருடைய கலை பண்புகளை அதை பெற்றோர்கள் அதை கலை மட்டுமல்ல விளையாட்டுத்துறை போன்ற பல இன்னொரு செயற்பாடுகளை அதில் ஈடுபடுத்த வேண்டும், அப்பொழுதாக்க முடியும் என்று கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த திறமையாக இருந்தாலும் சரி, எந்த உயர்நிலை அடைந்தாலும் சரி, நான் நினைக்கின்ற இவ்வாறான 8 வயதிலே செயற்படுகின்ற பரதநாட்டியம் இந்த பிள்ளைதான் முதலாவதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுவும் எந்த விதமான ஒரு சலனம் ஒரு தயக்கம் ஒன்றி மிக சிறப்பாக செய்கின்றனர். அந்த முகபாவங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக அவர்கள் ஒரு மிக உன்னத நிலையை அடைய முடியும். ஒரு பரதநாட்டியத்திலே ஒரு மேலும் பல இப்பொழுதுதான் அந்த வழியில் நீண்ட காலம் அவர்கள் இந்த பெற்று ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு எந்த விதமான தடையில்லை. உண்மையிலே ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு நிச்சயமாக அந்த வகையிலே அவருடைய அந்த சிறுவர்களுடைய அந்த முயற்சிகள் கைவிட வேண்டும். அது நல்ல ஒரு எதிர்காலத்திலே இந்த பரதநாட்டியத்திலே ஒரு முதலாவது ஆளாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நிச்சயம் வருவார். அந்த வகையிலே அவர் வர வேண்டும். அந்த வகையிலே இந்த பரதநாட்டியத்திலே இந்த செய்கின்ற அந்த செல்வி ரெஜிஸ்ட்ரி அவர்கள் எல்லாம் கொடுமையோடு
வணக்கம் அண்ணன். வணக்கம். ரிஷிகாவோட அப்பா 8 வயதுல மகளை வந்து அரங்கேற்றம் செய்திருக்கிறீங்க. உண்மையிலே அப்பாவா எப்படி பெருமைப்படுறீங்க? என்னென்னு சொன்னால் இப்போ கிளிநொச்சி மாவட்டம் மட்டும் இல்லை, எங்களோட இடத்துல வந்து 8 வயசுல மிக குறைஞ்ச வயசில் வந்து அதில் நீங்கள் உரையாடியை பார்த்துருப்பீங்க. இங்கே குறைஞ்ச வயசில் வந்து இந்த பிள்ளை அரங்கேற்றம் செய்து கிட்டத்தட்ட 5-6 பட்டங்களை பெற்றிருக்கிறார் சின்ன வயசுலேயே. 680க்கும் மேற்பட்ட நடன ஆற்றுகைகளை செய்திருக்கிறார். 320 மேடைகள். அது மிகப்பெரிய ஒரு சரித்திரம் ஒன்று நான் நினைக்கிறேன். சொன்னால் சின்னால் 8 வயசுல இப்படி ஒரு இடத்தை தொடுறதுன்றது பெரிய விஷயம். அவை எனக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். இன்றைக்கி பெரிய சந்தோஷம் என்னன்னா, இவ்வளவு அதாவது ஆளுநர், எங்களுடைய வடமாகாண ஆளுநர் முன்னிலையில், எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில், எங்களுடைய ஜிஎம் முன்னிலையில் வந்து இந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு சாதனையை படைச்சிருந்தது எனக்கு பெரிய ஒரு விஷயம். பெரிய சந்தோஷமாக இருக்கிறேன். பெரிய விஷயம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் ஈழத்துக்கு பெருமை சேர்த்த உங்களோட மகளுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து சந்தோஷம். எந்த பிள்ளையும் இதில் வந்து அவர்கள் வந்து எங்கள் டான்ஸ் எல்லாம் இதில் போடுவாங்க. எல்லாரும் பார்த்து சந்தோஷமா இருக்கணும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இன்னைக்கு தங்கச்சி வணக்கம். வணக்கம். 8 வயது பிள்ளைங்க அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வட்டக்கச்சில. எப்படி இருந்தது? இந்த வயசுலயே அந்த பிள்ளை சொல்ற வித்தியாசமா சிறப்பா அந்த டான்ஸ் செய்யுது, அரங்கேற்ற செய்யறா. அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு வருங்காலம் இருக்கு. மற்றது இப்ப பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. கண்ணுக்கு கவர்ச்சியா நல்ல சொல்ற ஒவ்வொரு டான்ஸுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, உங்களுக்கு ஆட தெரியுமா? பரதநாட்டியம் பண்ணிருக்கீங்களா? ஓ, நாங்க டான்ஸ் பண்ணோம். ஓகே, நீங்க அரங்கேற்றம் செய்ய போறீங்க? சரி சரி, ஓகே, வாழ்த்துக்கள்.
வணக்கம். வணக்கம். ஈழத்தின் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான 8 வயது பிள்ளையின் அரங்கேற்றம் இந்த சிறப்பை பற்றி உங்களுக்கு. உண்மையிலேயே மிக்க நெஞ்சை நிகழச் செய்கின்ற ஒரு முக்கியமான நாளிலே நாங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அகவை 8 ஆகிய செல்வி ரெஜிஸ்ட்ரியாவினுடைய இந்த நடன ஆற்றுகை நிகழ்வை ஒரு அரங்கேற்றமாக 8 வயதிலே காண்பது என்பது எங்களுடைய கண்களையே வியந்து பார்க்க செய்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. உண்மையில் பாவம், ராகம், தாளம் என்கின்ற அந்த முக்கூட்டு வல்லமையை 8 வயதில் உணர்ந்தவராக அதனுடைய பிரதிமையை ஒப்புவிக்கக்கூடிய அவருடைய அந்த கலா ரசனை கண்டு நாங்கள் எல்லோரும் பூரித்து போயிருக்கின்றோம். உண்மையில் எவ்வாறு உள்ளத்துக்குள்ளே அதனை உள்வாங்கிக் கொண்டு அந்த உணர்வுகளின் பிரதிபலிப்பாக அதனை இந்த சமூகத்துக்கு ஒப்புவிக்கின்ற அந்த கலை ஆற்றலை அந்த சிறுமிக்கு இறைவன் கொடுத்த வரமாகவே நான் பார்க்கிறேன். மிக அற்புதமான கல ரசனை உள்ள ஒரு அரங்காட்சியை காண கிடைத்தது. நான் நினைத்தேன் சிறிய வயது பிள்ளை இவ்வளவு தூரம் இந்த விடயங்களை பிரதிபலிக்கப் போகிறது என்று. உண்மையில் இதமிஞ்சிய ஆற்றல் இறைவனுடைய அருள் என்றே நான் எண்ணுகிறேன். அந்த இறையருள் அந்த பிள்ளைக்கு எப்பொழுதும் கூட இருந்து அவருடைய இளமை வயது கடந்தும் அவருடைய அந்த கலைப்பயணம் தொடர வேண்டும். கிளிநொச்சி மண்ணினுடைய சொத்தாக வளர்ந்து வருகின்ற அந்த செல்வி ரெஜிஸ்ட்ரிகாவினுடைய வலிமை, புகழ் எல்லாவற்றுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அவரோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். நன்றி. அரங்கேற்ற நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பதவர்ணம், ராகம் ஆவேதி, தாளம் ஆதி, இயற்றியவர்
நட்சத்திரா என்கின்ற அந்த பட்டத்தை வழங்கி இப்போது மகிழ்வடைகிறது. செல்வமுத்து வெளியேற்றலாம். இதேவேளையில் நாம் சிறுநீ நுண்கலை கல்லூரியினுடைய அதிபர் மற்றும் அதே வேளையினுடைய கிளிநொச்சி மத்திய கல்லூரி ஆரம்ப வித்யாலய அதிபர் ஆகியோரையும் அன்போடு மேடைகளை இணைக்கின்றோம். நடனமே உயிராக கொண்ட சிறுமியின் பயணத்தை ஒரு புத்தகமாக வடிவமைத்திருக்கிறது அந்த குடும்பத்தின் கலையின் பேரன்பும் பாரம்பரியத்தின் பாசமும். அரங்கேற்ற நிகழ்வின் ஒரு முக்கிய தருணமாக ரெஜிஸ்டிகாவின் கலை பயணத்தையும் அவளது சிறு வயதிலே அடைந்த சாதனைகளையும் அவளுக்கு அர்ப்பணித்த தாய் தந்தையின் அர்ப்பணிப்பையும் அழகிய வார்த்தைகளில் மனதை தொடும் வடிவத்தில் கூறும் ஓர் அழகிய புத்தகம். அதில் அன்றைய நினைவுகள் மட்டுமல்ல, நாளைய வரலாறாக மாறவிருக்கும் காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. படங்களோடு கூடிய பக்கங்கள், அவளது விழிகள் பேசும் விதத்தில் அமைந்த போட்டோக்கள், மட்டைகளும் வடிவமைப்பும் அதை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நெருக்கம், ஒரு உறவு பிணைப்பு போல இருந்தது. இந்த புத்தகம் ஒரு சிறுமியின் பரதநாட்டிய கலை பயணத்தை மட்டுமல்ல, ஈழத்து ஒரே குடும்பம் ஒரே சமூகத்தின் பண்பாட்டும் புகழையும் தாங்கி நிற்கும் ஒரு வரலாற்று சான்றாகவும் அமைந்துள்ளது. வணக்கம். வணக்கம். 8 வயதுல ஒரு அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. அதை பற்றி 8 வயதினிலே சிகரம் தொட்டு நிற்கின்ற ரெஜிஸ்டிகா அவர்களை வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்திருந்தோம். உண்மையாகவே அவருடைய அந்த நினைவு ஆற்றலை பார்க்கின்ற பொழுது 8 வயதிலே இவ்விதமான சிந்தனை திறன் எப்படி அவருக்குள் புகுத்தப்பட்டிருக்கின்றது என்று எல்லோருமே ஆச்சரியத்திலே நாங்கள் மிதந்தோம். ஒவ்வொன்றையும் நினைவிலே வைத்து அதற்கான பாவங்களை வெளிப்படுத்துவது, அந்த நடன காட்சிகளை சீராக அரங்கேற்றுவது ரெஜிஸ்டிகாவுக்கு மட்டுமான ஒரு தனித்துவ இயல்பாக நாங்கள் இன்று பார்த்திருக்கின்றோம். அவரை நாங்கள் மதிப்பளிப்பு செய்திருக்கின்றோம். நாங்கள் மாத்திரமல்ல, தாயகத்திலிருந்து அநேகர் வந்து அவரை வாழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலே 300க்கும் மேற்பட்ட அரங்குகளிலே அவர் ஏற்கனவே அரங்காற்றுகைகளை செய்திருக்கின்றார். 680க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்த அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. எனவே 8 வயதினிலே சிகரம் தொட்டு நிற்கின்ற இந்த கலை சிட்டினை தாயகத்திலிருந்து நான் வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர்புரம் புரட்சி. நிச்சயமாக அரங்கிலே உங்களோட கவிதை ஒன்று நாங்கள் கேட்டிருந்தோம், மிகவும் சிறப்பாக இருந்தது. அதிலிருந்து ஓரிரு வரிகள். ஆற்றலால் உயர்ந்தது கிளிநொச்சி, அதில் போற்றுதற்குரிய கலை உச்சி. ரெஜிஸ்டிகா தமிழ் கலை கட்சி, ஜெயித்தது இவளின் கலை காட்சி. வேற லெவல். ஓகே, நன்றி நன்றி நன்றி.
ஈழத்தில் 8 வயது சிறுமி இன்னைக்கு அரங்கேற்ற அதனுடைய சிறப்பு ஈழத்திற்கு சிறப்பை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லலாம். வாழ்த்துக்கள். என் பேர் உமாகாந்தன். கிழக்கு கலாலய நாடக குழுவின் ஆரம்ப காலம், அதாவது கலாலய டீமுடைய ஸ்தாபகன் நான் தான். உண்மையாகவே இதை எப்படி சொல்வது, இன்றைய நிகழ்வை எப்படி சொல்வதென்று தெரியாத அளவுக்கு இன்று சின்னம் சிறு பெண், சின்னம் சிறு சிட்டு ஒரு அழகாக இன்று வந்திருக்கின்ற அத்தனை விருந்தினர்களுடைய மனங்களையும் அப்படியே அந்த தளர்க்குள்ளேயே கட்டி போட்டு விட்ட மாதிரி தான் இருக்கின்றது. மிக 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 அது கடவுளுடைய கொலை, கலத்தாயின் கலவாணியின் கொலை. அந்த கொலை அந்த பிள்ளை தன்னகத்தை கொண்டு இன்று இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் முன்னிலையிலும் கண்கொள்ளா காட்சி. முக்கியமாக கந்திருஷ்டி பட்டிருக்கும் கந்திருஷ்டி ஓட வேணும். அதாவது அந்த பிள்ளைக்கு நான் ஒரு தாத்தா மாதிரி, உறவுகள் அதாவது உறவினர் மாதிரித்தான், நெருங்கின உறவினர் மாதிரித்தான் அந்த குடும்பத்தோடு நான் அன்பு தொட்டு இதுவரை அவர்களோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பயணத்தின் வாயிலாக இன்று என் செல்ல மகள் ஸ்ரீகாவின் நடனம் அப்பா எப்படி சொல்வதை காலர் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இன்று இந்த பெண்ணின் வளர்ச்சி, அதாவது விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பார்கள். ஆகவே இந்த சின்னன் சிறுப்பன் இன்று இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற அனைவர் முன்னிலையிலும் தனது திறமையை காட்டுகின்றது. இந்த பிள்ளை நிச்சயமாக ஒரு காலத்தில் இமயம் தொடும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. Wanda
கிடந்து என்றும் தொடர்ந்த இன்னல் சுமந்து சொத்து சுரங்கள் சிரிப்பதற்கோ வெளிவந்த சிரிப்பதற்கோ தந்தை உமதன்பே தமிழன்னை விழிமடல் சிரிப்பதப்போ விழிமடல் சிரிப்பதப்போ வணக்கம் உறவுகளை நான் தான் ஈழத்து எழுத்தாளர் தனவதியில் பேசுகிறேன். பாடலாசிரியர் மற்றும் உடல்நல ஆசிரியர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தினுடைய பிரபல பாடலாசிரியர் மதிப்புக்குரிய ரஜீஷ் அண்ணா அவர்களுடைய மகளுடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் தான் நாங்கள் கூடியிருக்கின்றோம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய மத்தியில் இந்த அரங்கேற்ற நிகழ்வு இடம்பெறுவது மிக சிறப்பான முறையில் இருக்கின்றது. இந்த நாட்டியதாரர்கள் அதை சொல்ல வேண்டும் சொன்னால் உண்மையிலேயே தனது 8வது வயதிலே இப்படியான மேடையேறி இருப்பது வந்து உண்மையிலேயே யாராலுமே நம்ப முடியாது. 8 வயதில் இவ்வாறான ஒரு அரங்கேற்றத்தை செய்வது என்பது யாராலும் முடிய ஒரு விஷயம். அது வந்து ஈழப்பரப்பிலே வந்து இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவது மிக நாங்கள் பாராட்ட வேண்டும். இந்த சின்ன வயசுல இவ்வாறானவர்கள் வந்து ஒரு சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அதே போன்று அதிகளவான பாடல்கள் என்னுடைய பாடல்களுக்கு ரஜிஸ்டிகா அவர்கள் வந்து நாட்டியம் செய்திருக்கிறார். வந்து அது உண்மையிலே வரக்கூடிய சமூகத்திலே பல்வேறு தெரியும். நான் சொல்லி போட்டு தொடக்க வைத்த பாடல்கள் நான் பல மேடைகளில் வந்து நாட்டியம் செய்திருக்கிறார். அதுவும் பாராட்டக்கூடிய வடிச்சு இவ்வாறான நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய சமூகத்திலே உதாரணங்களே இடத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். நாட்டிலே பலவரப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுது. அதுக்கு இல்லாமல் எடுத்துக்காட்டாக இவ்வாறான கலைகள் வந்து முக்கிய காரணமாக காணப்படும் என்பது நாங்கள் முக்கியமாக கூறப்படும். இந்த இடத்திலே ரஜிஸ்டிகாவுக்கு நான் மீண்டும் வாழ்த்து கூறினேன். அவருடைய எதிர்காலமும் சிறக்க ஒரு உடவர் தனியே இந்த நடனத்துறை மட்டுமல்ல பல்துறைகளிலே முழுக வேண்டும், அதோட கல்வித்துறையில முழுக வேண்டும் சொல்லி எல்லா உறவுகளை நான் வேண்டிக் கொள்வதோடு இந்த முயற்சியில முன்னெடுத்த அவருடைய நடன ஆசிரியர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த தலைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வாறு அவருடைய தொடர்ச்சியான பயணங்கள் வெளிவர வேண்டும் என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள பெருமக்களுடைய நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விலே முதன்மை விருந்தினராக கலந்து இவ்வளவு நேரமும் பொறுமையோடு அமர்ந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தின் முன்னாள் முதல் மனிதன், மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாண மாவட்டங்களுடைய முன்னாள் முதல் மனிதன், இந்நாள் வடக்கு மாகாணத்தினுடைய முதல் மனிதன், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வேதநாயகம் ஐயா அவர்களே, எங்கள் மாவட்டத்தினுடைய முதல் மனிதன் மரியாதைக்குரிய முரளிதரன் ஐயா அவர்களே, விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த விழாவினுடைய மதிப்பார்ந்த செல்வி ரஜிஸ்டிகா அவர்களே, அவருடைய பெற்றோர்களே, மண்டபம் நிறைந்திருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு 8 வயது சிறுமி தன்னுடைய இந்த வயசிலே ஒரு தன் ஆற்றலை மிக தெளிவாக வெளிக்கொண்டு வரலாம் என்பதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். அவருடைய அந்த சிறுமி என்ற வயதை தாண்டி அவருடைய ஆற்றலும் கெட்டித்தனமும் அவரிடம் இருக்கின்ற அந்த வைராக்கியமும் இந்த மேடையிலே இவ்வளவு பேருக்கு முன்னால் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது. பரம்பரை என்று சொல்லுவார்கள். சில பேருடைய வாழ்க்கையிலே பரம்பரை வேலை செய்யும் என்றெல்லாம் சொல்லுவார்கள்.
அதனை நான் நினைக்கிறேன் ரெஜிஸ்ட்ரிகாவிலே நான் பார்த்தேன். அவருடைய தந்தை ரெஜிஸ்ட்ரி, அவருடைய தாயார் தியாகினி, இவர்கள் தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலே மிகப்பெரிய பங்காளிகள். கலையினூடாக எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கங்களை சங்கநாதம் புகழ் தேவியம்மா அவருடைய ஆற்றுகைப்படுத்தலிலே ஒரு காலகட்டத்தில் எங்களை எல்லாம் கட்டி போட்டவர்கள் தியாகினியும் தம்பி ரெஜிஸ்ட்ரி அவர்கள். அவர்களுடைய புதல்வியாக பிறந்ததோ என்று நான் நினைக்கிறேன். அந்த தாய் தந்தையரிடம் இருந்த கலையினுடைய உணர்வு, தமிழ் தேசியத்தின் மீதான, தமிழ் தேசத்தின் மீதான பற்று அந்த சிறுமியை தொடர்ந்தும் அரங்கம் காண வைத்திருக்கிறது. குறிப்பாக 600க்கும் மேற்பட்ட ஆற்றுகைகளை அவர் 280க்கும் மேற்பட்ட மேடைகளிலே செய்திருக்கிறார் என்றால் இந்த வயசிலே அது மிகப்பெரிய ஒரு ஆற்றுகையும் ஆற்றலும் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பல இடங்களிலே நான் அவரை மேடைகளில் பார்த்திருக்கிறேன். கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரை நான் வாழ்த்தி இருக்கிறேன். என்னோடு வந்து பல தடவைகள் அவர் படம் பிடித்திருக்கிறார். நான் உங்களுடைய பிள்ளை என்று கூட அவர் சொல்லுவார். அவ்வாறு அவரை சந்தித்த அந்த சிறுமியினுடைய ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் குரல் வழி என்று இதனை நெறிப்படுத்துகின்றவர்களுடைய ஒரு வகையான ஆற்றல், பக்கவாத்தியத்தினூடாக ஒவ்வொரு அங்கங்களையும் புடமிட்டு காட்டுகின்ற பக்கவாத்திய கலைஞர்களுடைய ஆற்றல், இந்த குழந்தையை இவ்வளவு ஆற்றல் உள்ளவராக வளர்த்தெடுத்த நடன ஆசிரியை, அவருடைய ஆசிரியர்களுடைய ஆற்றல், அவர்களுக்கு பின்னாலே இருந்த செரண்டிப் நிறுவனத்தினுடைய பங்களிப்பு, இவையெல்லாம் இணைந்த ஒரு கூட்டு முயற்சியை இன்று நாங்கள் இந்த மேடையிலே பார்க்க முடிந்திருக்கிறது. ஆகவே நாங்களும் நமக்கென்றோர் நலிவுடையா கலையுடையோம் என்ற அந்த வரலாற்றின் அடிப்படையை தமிழர்கள் கொண்டிருக்கிறோம். நமக்கென்றோர் கலை, அது நலிவடையாத கலை. நாங்கள் ஒரு கலை பண்பாட்டுக்கு அடையாளம் உடையவர்கள். அதனால்தான் நாங்கள் கலை பண்பாட்டு கழகம் வைத்திருந்தோம். அந்த கழகத்தினூடாக வளர்க்கப்பட்டவர்கள் தான் ரெஜிஸ்ட்ரிகாவுடைய அப்பாவும் அம்மாவும். இங்கே இருக்கின்ற பல கலைஞர்களை நான் இன்று கண்டேன். அவர்கள் வெறுமளவிலே கலைஞர்கள் அல்ல, உணர்வு பூர்வமாக தங்களுடைய உள்ளங்களால் தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த பலர் இன்று இந்த மண்டபத்தில் இருப்பதை என்னால் காண முடிந்தது. அவருடைய பேசியிருக்கிறேன். அந்த கலைஞர்களுடைய எல்லோருடைய ஆசிகளும் வார்த்தைகளும் தான் அந்த ரெஜிஸ்ட்ரிகாவினுடைய அரங்கேற்றமாக இன்று பரிணமித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுக்கே உரித்தான கலை மரபுகளை, எங்களுக்கே உரித்தான மொழியின் அடையாளங்களை, எங்களுக்கே உரித்தான தேசத்தினுடைய அடையாளங்களை எங்கள் கரங்களிலே, எங்களுடைய இதயங்களிலே சுமந்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லுகின்ற வரலாற்றின் ஒரு பக்கமாக ரெஜிஸ்ட்ரிகாவினுடைய இந்த அரங்கேற்றம் என்று அமைந்திருப்பது ஒரு காலத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. நான் நினைக்கிறேன் இந்த வயசிலே முதல் ஒரு அரங்கேற்றம் செய்திருக்கின்ற முதலாவது பிள்ளையாக ரெஜிஸ்ட்ரிகா தான் அமைந்திருப்பார் என்று நானும் கருதுகிறேன். அதனால் சிறப்பாக அவரை மனமுவந்து வாழ்த்துகிறேன். அவருடைய தந்தை, தாய், அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக தாயார் தியாகினி திருவண்ணாமலை மண்ணை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட 190% தேச விடுதலைக்காக அர்ப்பணித்த ஒரு தியாக குடும்பம். அதே போல தம்பி ரெஜி காலங்காலமாக தேச விடுதலையோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மைந்தன். அவர்களுடைய குழந்தையாக இன்று இந்த மண்ணிலே அவருடைய வாழ்க்கை, அந்த பிள்ளையினுடைய ஆற்றுகை பரிணமித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது இன்னும் எங்களுக்கான மிகப்பெரிய செய்திகளை தரும், வரலாற்றை தரும். அந்த வரலாற்றோடு எங்கள் பிள்ளைகளுக்கான ஊக்கத்தை தந்திருக்கிறது. அதனால் மீண்டும் உங்கள் எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். அவரை பழக்கி எடுத்து மேடையிலே பயமில்லாமல் ஆட வைத்து அவருடைய ஆற்றுகையை வெளிக்கொண்டு வந்த ஆசிரியைக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை கூறி, எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களோடும் நன்றிகளோடும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். என்ன சொன்னால், என்னோட பேர் வந்து கோபிநாத் தேவப்பிரியா. நான் செரண்டிப் நுண்கலை கல்லூரியில் 2023 கற்பித்து கொண்டு வரேன். ரெஜிஸ்ட்ரிகா எந்த மாணவி அல்ல, நுண்கலை கல்லூரி மாணவி வினோதினி ஆசிரியர் கல்வி கேட்டுக்கொண்டிருப்பார். அரங்கேற்றம் செய்ய ஒழிக்கிடும் போது என்னிட்ட கேட்டவே, டீச்சர் அரங்கேற்றத்துக்கு நீங்கள்
செய்ய முடியும், பழகி தர முடியுமான்னு கேட்டது. அப்ப அதனால 2 ஆசிரியரும் இணைஞ்சு அரங்கேற்றத்தை நாங்கள் செய்யறதுக்கு முன் வந்து நாங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் இந்த அரங்கேற்றத்துக்கு நாங்கள் பிள்ளைய ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது நான் நினைக்கிறேன் 2ஆம் மாதம் கடைசிக்கு ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கிடையில் வேகி ஒரு மரணச்சடங்கு அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பழகினாங்க. ஆனால் பிள்ளை வந்து நாங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் பிள்ளை வந்து அந்த டைமே நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி அவள் தன்னால் முடிஞ்ச அளவு தான் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எங்களை விட பிள்ளை என்ன அர்ப்பணிப்பு கூட தான் சொல்லணும். ஆனால் என்ன சின்ன பிள்ளை தானே, அவளோட நாங்கள் மினக்கட்டது கூட அவள் என்ன செய்வான்னு சொன்னால், நான் ஒரு ஸ்டேஜில் சும்மா நில்லுங்கண்டு விட்டு அவள் என்ன வேண்டாம் ஓடிடுவாள். அங்கே போய் நிற்பா, அங்கேயும் பார்த்துட்டு நிற்பா. ஆனால் அவ்வளோ அவதானம்ன்றது அவளுக்கு நிறையவே இருக்குது. அப்படி நான் எனக்கு பயம் இருக்கே இல்லை பிள்ளையில. ஆனால் பிள்ளை வந்து இவ்வளோ உருப்படியும் தொடர்ந்து செய்து முடிச்சிடுவாவா. சின்ன பிள்ளை வந்து வர்ணம்ன்றது ஒரு பெரிய ஹெவியான உருப்படி. நாங்கள் வர்ணம் செய்யல எங்களுக்கெல்லாம் சரியா கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்க இந்த வர்ணத்தை பிள்ளை முழுமையாக அப்படி செய்து முடிக்க போகிறான்னு ஒரு பயம் இருந்தது. மற்றபடி அந்த பிள்ளை வந்து நிறைய மேடல் இருக்கிறா, அதனால கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. அதோடு இப்போ என்னோட சேர்ந்து இந்த பாட்டு பாடின கலைஞர், மற்றது மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல், அப்படி அவன் எல்லாருமே எல்லா கலைஞர்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டவே. என் பிள்ளைண்ட கால் அசைவுகளோட எங்களையும் சேர்த்து 2ஐயும் ஜாயின் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் பிள்ளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி கொண்டு கேட்கல, சடுனா மாற்றுவோம், அவன் டக்குன்னு மாற்றுவான். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கூட இந்த நான் அரங்கேற்றம் நிறைவு பெற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் நாங்கள் பிள்ளைக்கு மாற்றி கொடுக்கும்போது அவள் தண்டை பாட்டிலேயே தானே அதை செஞ்சா. அது எல்லாராலையும் முடியாது. நான் நினைக்கிறேன் ரெஜிஸ்ட்ரிகா வந்து பெற்றோருக்கு ஒரு வரம், எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரிகா கிடைச்சது ஒரு பெரிய ஒரு வரம்னு தான் சொல்ல முடியும். பிள்ளை வந்து இப்போ மட்டுமில்லை, எப்போவுமே இந்த கலையில், இந்த கலை மட்டுமில்லை, எல்லா பாடங்கள்லையும் மென்மேலும் வளர்ந்து அவள் வந்து எல்லா விடயங்களையும் தனக்குள்ளே எடுத்து நல்ல ஒரு பிள்ளையா வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஈழ குழந்தைகளின் குரலும் கலையும் குறையாமல் ஒலிக்க எமது சேனல் ஒரு தூணாக நிற்கும்.